ஹலோ பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியான வசனம் சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நம்முடைய ஆத்தும நேசரும் நம்முடைய ஆத்தும நம்பிக்கையின் நங்கூரமாய் இருக்கிற இயேசு ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் மிக அவசியமாய் இருக்கிறது. இந்த ஆத்மா என்று சொல்லுகிற பொழுது மனிதன் 3 பிரிவுகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறான். நம்முடைய தேவனை போன்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி இருக்கிறதை போல 3 நபராய் இருந்தாலும் ஒரு தேவனாய் இருக்கிறார். அதை போல மனிதர்கள் ஒருவராய் இருந்தாலும் 3 பகுதியை கொண்டிருக்கிறார்கள்: ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆத்துமா என்பது நம்முடைய யோசிக்கும் திறனை கொண்டது. நினைவுகள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய ஆசைகள். தட்ஸ் யுவர் திங்கிங், யுவர் வில் அண்ட் யுவர் எமோஷன்ஸ். இவைகளை கொண்டதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்திலே விசேஷமாய் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிசாசு தன்னுடைய தந்திரத்தினாலே, அவனுக்கு வலிமை இல்லை, அவனுக்கு தந்திரங்களை கொண்டு சபையையும் தேவனுடைய பிள்ளைகளையும் வஞ்சித்து அவன் ஆத்மாவிலே பலன் குறைந்து போகும்படி அவன் செய்கிறான். இன்றைக்கு ஒரு மனிதருடைய எண்ணத்தை பிடித்து விட்டால் அந்த மனிதரை அவன் முழுவதுமாய் பிடித்து விடுவான். அதே போல் ஒரு மனிதர்களுக்கு கெட்ட உணர்வுகளை கொடுத்தான் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை சீரழிந்து போகும். அதே போல் ஆசைகள், பேராசைகள் என்று சொல்லி பலவிதமான தேவையில்லாத ஆசைகளினாலே நிரப்பப்படுகிற பொழுது இவ்விதமாய் சிக்குண்டு மனிதன் தன் இச்சையினாலே சோதிக்கப்பட்டு விழுந்து போகிற நிலைமைக்கு உண்டாகிறது. இதில் விசுவாசிகளும் விதிவிலக்கல்ல. அந்த நிலைமையில் இருக்கிற நம்முடைய ஆத்மா இன்றைக்கு பலனற்றதாக இருக்கிறதை நாம் உணராமலே நாம் பல காரியங்களை முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லுகிற பொழுது இந்த ஆவி தேவனாலே நாம் ரட்சிக்கப்பட்டபோது உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்மா ரட்சிப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த ஆத்மாவுடைய பலன் சம்பூரணமாய் நாம் இந்த இந்த பரலோக யாத்திரையிலே நமக்கு அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் இயேசுவின் எண்ணங்களாய் மாற வேண்டும். நம்முடைய துடிப்பு, நம்முடைய உணர்வுகள் இயேசுவினுடைய உணர்வுகளாய் மாற வேண்டும். நம்முடைய ஆசைகள் அவருக்கு பிரியமானதை செய்கிற வாஞ்சியுள்ள ஆசைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு அநேக விதங்களிலே பிசாசு ஜனங்களை அடிமைப்படுத்தி விடுகிறான் என்பது அநேகருக்கு தெரியாததாய் இருக்கிறது. என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஒரு சோகம், ஒரு நினைவு, ஒரு கஷ்டம் என்று சொல்லி ஏதாவது ஒன்று, he brings bad emotions to some people, he brings weak will power to some people, he brings negative thoughts to some people. சிலருக்கு எதிர்மறையான விழுந்து போகிற எண்ணம், தோல்விக்குரிய எண்ணங்கள், பய எண்ணங்கள், இவ்விதமான அபிவிசுவாசமான எண்ணங்களை ஒரு சிலருக்கு கொண்டு வருகிறான். கெட்ட உணர்வுகள், கெட்ட உணர்ச்சிகளை அவன் கொண்டு வருகிறான். அதை அவன் கண்ட்ரோல் பண்ணுகிறான் பிசாசானவன். அநேகருக்கு அவன் தேவையில்லாத ஆசைகளை அவன் கொடுக்கிறான். இவ்விதமாய் ஜனங்கள் சிக்கென்று இருக்கிற பொழுது இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே அவர்களால் ஜெயிக்க முடியாது. பலவீனப்பட்டிருக்கிற பொழுது தான் பிசாசு நம்மளை வீழ்த்துகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2:1 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம்: ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையிலே பலப்படு. தேவனாகி கர்த்தர் நம்மை அவருடைய இரக்கத்தினாலும் தயவினாலும் நம்மை முடிசூட்டி இருக்கிறார் என்பதை மறைந்து போகக்கூடாது. நம்முடைய ஆத்மாவுக்கு தேவனாகி கர்த்தர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். தன்னுடைய ஜீவனையை கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி விடுதலையாக்கி நம்மை சுத்திகரித்து நீதிமான்களாய் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாளுக்கு நாள், நேற்றை விட இந்த புதிய நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? தேவனுடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் அதிகமாய் பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எபேசியர் 6:10 சொல்கிறது: கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். யூ ஹாவ் டு மல்டிப்ளை, இன்க்ரீசிங் த ஸ்ட்ரென்த் இன் யுவர் சோல்.
த காட் கிவன் ஸ்ட்ரென்த், ரிசீவ் த ஸ்ட்ரென்த் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து அந்த ஆத்ம பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆத்ம பலன் இல்லாததுனாலே அந்த இந்த உற்சாகமான ஒரு மனநிலை இல்லாதபடி சோர்வு, தாழ்வு மனப்பான்மை, தனிமை மனப்பான்மை, இவ்விதமான பல போராட்டங்களிலே நாம் வாழ வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவில் அந்த தேவ பலன் வருகிற பொழுது நாம் ஜெயிக்கிறவர்களாய், விசுவாசத்தில் பிசாசை முறியடிக்கிறவர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயத்தை அனுபவிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். பவுல் தன்னுடைய ஊழிய அனுபவத்திலிருந்து சொல்லுகிற பொழுது 2 தீமோத்தேயு 4:17 சொன்னார், கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். அப்படியே போராட்ட நிலைமைகளிலே, அப்படி சூழ்நிலைமையை குறிப்பிடுகிற பொழுது அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், சிங்கத்தின் வாயிலும் இருந்தும் ரட்சிக்கப்பட்டேன். அவ்வளவு மோசமான ஆபத்துக்களிலிருந்தும் கர்த்தர் என்னை பலப்படுத்தி ரட்சிக்கும்படி செய்தார் என்று, விடுவிக்கும்படி செய்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு கஷ்டம், போராட்டங்கள், பிரச்சனை, கண்ணீர். சங்கீதக்காரன் கூட அதை சொல்லுகிறான், சஞ்சலத்தினால என் ஆத்துமா கரைந்து போகிறது, உம்முடைய வார்த்தைகளின்படியே என்னை உயிர்ப்பித்து என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி சங்கீதம் 119:28 அவன் சொல்லுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? தாவீது 23வது சங்கீதத்திலே சொன்னான், கர்த்தர் என் ஆத்மாவை உயிர்ப்பித்து இருக்கிறார், புதுசாய் மாற்றிருக்கிறார், தேற்றி இருக்கிறார். He restored my soul. புதுசாக பண்ணியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஏசாயா 12:2 வீதமாய் சொல்லுகிற, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆத்மாவிலே பலனை உங்களுக்கு கொடுப்பாராக. நீங்கள் ஆத்ம பலன் இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வது மிக கடினம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மால் ஒரு கிறிஸ்துவின் சீஷனாய், ஒரு கிறிஸ்துவனுடைய நல் போர் சேவகனாய் வாழ்வது மிக கடினம். செக் அவுட் த ஸ்ட்ரென்த் இன் யுவர் சோல். உங்களுடைய ஆத்மாவிலே எந்த அளவுக்கு பலனை கொண்டிருக்கிறீர்கள்? இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வேலை செய்கிறதா? அந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்கு அந்த பலனை கொண்டு வருகிறதா? வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு கர்த்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.